வாழ்க வளமுடன். மக்கள் ஜோதிடர் அருள்நிதி வேதகுமார் பேசுகிறேன். லக்கணம் என்றால் என்ன? ஜோதிடத்தில் லக்கணம் என்பது உயிர். இதை 1வது வீடாக கருத வேண்டும். இதே லக்கின புள்ளி என்கிறார்கள். பிரபஞ்ச கணக்கில் இந்த பூமி இருக்கிறது. அதில் பல உயிர்கள் வாழ்கின்றன. அந்த மனிதன் மட்டுமே பூமி பற்றியும் பிரபஞ்சம் பற்றியும் தெரிந்து வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து தேவையானதை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்கிறான். மனிதன் தன்னை பற்றியும் உலகில் வாழும் உயிரினங்கள் பற்றியும் ஆய்வு செய்கிறான். மனித குலத்திற்கு எது தேவை, எது தேவையில்லை என்பதை ஆராய்ந்து தேவை உள்ளதை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்கிறான். அதேபோன்று ஜோதிட கலையை ஆய்வு செய்து ஜோதிட கலையை பயன்படுத்தி எதிர்காலத்தை பற்றி கணித்து சித்தர்கள் முனிவர்கள் எழுதி வைத்த கருத்துக்களை அறிந்து தொடர்ந்து ஆய்வு செய்து மக்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள் ஜோதிட ஆய்வாளர்கள். உலகத்தில் பிறவி எடுக்கும் போது மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் பெயர் வைப்பது போல ஜாதகத்தை கணித்து அதன் மூலம் ஆரம்ப புள்ளியாகிய லக்கணத்தை ஏற்படுத்துகிறார்கள். 12 கட்டம் ஜாதகத்தில் உள்ளது. லா என்ற புள்ளி எங்கு விழுகிறதோ அதுவே உங்கள் லக்கினம் எனப்படுகிறது. அதுதான் இந்த லக்கினத்தின் தலை. அதிலிருந்தே உங்கள் கர்மா ஆரம்பமாகிறது. லக்கினம் என்ற கட்டம் உங்களை குறிக்கிறது. 2வது இடம் குடும்பம், வாக்கு, பணவரவு என்பதை குறிக்கிறது. 3வது இடம் சகோதரம், வெற்றி, முயற்சி போன்றவற்றை குறிக்கிறது. இது லக்கினம் என்பது உங்கள் ஆத்மா சூரியனை குறிக்கிறது. இதில் நீங்கள் யார், எப்படி இருக்க போறீங்க, எங்கு வாழ போறீங்க, குணம் என்ன, நீங்கள் மனித குலத்துக்கு என்ன செய்ய போறீங்க என்பதை லக்கினம் குறிக்கிறது. லக்கினம் பலமாக இருந்தால் ஆயுள் பலத்தை ஏற்படுத்தும். அதோடு உங்கள் வெற்றியையும் அது குறிக்கிறது. அதேபோன்று உங்கள் லக்கினத்திற்கு கிரகம் 6-8 மறைகிறதா, அது மீண்டும் பலவீனம் பெறுகிறதா என்பதை உங்கள் ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போதே தெரியும். ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவர்கள் லக்கினம் முக்கியமானது. எப்படி என்றால், உங்கள் லக்கினம் பலமடைந்திருந்தால் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். லக்கினம் பலவீனமாக இருந்தால் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் எல்லாம் தேவையற்ற செலவாகிவிடும். லக்கின பலம் என்றால் என்ன? உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி என்பவர் திரிகோணத்தில் அமர்ந்து கேந்திர பலம் பெறுவது, குரு பார்வை பெறுவது, சுபகிரகங்களோடு இணைந்து இருப்பது, இவையெல்லாம் யோகம், வெற்றி. லக்கின பலவீனம் என்றால் என்ன? உங்கள் லக்கினம் 6-8 மறைந்து பாவிகளுடன் சேர்ந்து இருப்பது போன்ற நிலையில் இருந்தால் போராடி வாழ்வில் வாழ வேண்டியிருக்கும். ஜாதகத்தில் லக்கின பலம் இல்லாதவர் மற்றவர்களிடம் வேலை பார்க்கிறார். லக்கின பலம் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறார்கள். உலகில் எத்தனை விதமான தொழில்கள் இருக்கின்றன. லக்கினம்தான் அவரவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறது. லக்கினம் என்பது உங்களிலிருந்து ஆரம்பமாகிறது. முதல் புள்ளியாய் உங்கள் வெற்றி தோல்வியை உறுதி செய்கிறது. வாழ்வில் ஏற்படும் வெற்றி தோல்விகளை ஆராய்ந்து அதிலிருந்து மீண்டு வர ஒரு மனிதனுக்கு ஆராய்ச்சி அறிவையும் மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆக லக்கணம் உங்களை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பது உங்கள் லக்கினத்திலேயே இருக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் லக்கினம் பலம் பெற்று இருக்கிறதா, ஆட்சி பெற்றிருக்கிறதா, உச்சபலம் பெற்றிருக்கிறதா, நீங்கள் நீச்சம் பெற்றிருக்கிறதா என்பதை உங்கள் ஜாதகத்திலேயே தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.